ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதிய சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நம்ம வீட்டில் இன்றைக்கி இல்லை, இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. செவ்வாய்க்கிழமை ஏன் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணல அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்துடலாமா? செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வீட்டில் சுட சுட சோறு, அப்புறம் சிறுபருப்பு, முருங்கைக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு வச்ச சூப்பரான சாம்பார், அடுத்து வந்து கோஸும் கேரட்டும் போட்ட பொரியல், அடுத்து வந்து உளுந்தந்தொவையல், அடுத்து வந்து அப்பளம், ஊறுகாய், அப்புறம் திங்கக்கிழமை வச்ச ரசம் கொஞ்சம் மீதி இருந்தது, அதையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அப்புறம் நான் ஏன் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, என்னோடய தையல் மிஷின் வந்து ஒரு சின்ன ஃபால்ட் ஆகிட்டு, அது என்னமோ சின்ன ஃபால்ட்டு தான், பட் அதை சரி பண்ண தெரியாமல் நான் சரி பண்ணி தான் நாற்று ஈவினிங்லேருந்து சரி பண்ண ஆரம்பித்தேன். மறுநாள் ஈவினிங் தான் அது என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணவே செஞ்சேன். எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, மெக்கானிக்கிட்ட கொண்டு போகாமல் நானே சரி பண்ணணும் அப்படின்ற தாட்டில் நான் பண்ணிக்கிட்டு கிடந்தேன். பண்ணியும் முடிச்சிட்டேன். ஒரு கட்டத்தில் மெக்கானிக்கிட்ட தான் கொண்டு போகணுமோ அப்படின்னு நான் நினச்சி தான் இருந்தேன். பட் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன். நானே சரி பண்ணிட்டேன். மிஷினில் என்ன ஃபால்ட்டு, அதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் உள்ள மதிய சாப்பாடு. உங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குடும்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.